நாங்க வந்து இன்னொருத்தர் வந்து சிஎம் ஆக்கிறதுக்கு வரல. விஜய் சார் தான் இங்க சிஎம். அப்ப விஜய் சார் சிஎம் கேண்டிடேட்னா ஜூனியர் பார்ட்னர்ஸ்க்கு மட்டும் தான் தாவேக்கால இடம் இருக்கு. கேப்டன் எந்த இடத்துல மிஸ் பண்ணாரோ அந்த இடத்துல இருந்து விஜய் ஸ்டார்ட் பண்றாரு. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இளைஞர்களுக்கு வழிகாட்டியா யார் ஒருத்தரால இந்த பெரிய யூத் ஓட் பேங்கை கேபிடலைஸ் பண்ண முடியும்னா அது விஜய் தான். ஏன்னா மத்த எந்த கட்சியிலும் அந்த மாதிரி ஒரு தலைவர் சொல்ல முடியாது நான் சொல்ல வரேன். ப்ரூஃப் ஒண்ணு சொன்னா கரெக்டா இருக்கும். தாவேக்காக்கு இதுல அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால தான் முதல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சு இளைஞர்களை எப்படியாவது, ஏன்னா இளைஞர்கள் ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு ஃபாலோவர்ஸா மாத்துறது, இன்னொன்னு ஒரு எலெக்ஷனுக்கான ஓட்டா மாத்துறது. எப்பா நீங்க தாவேக்காவை ஃபாலோ கூட பண்ணிக்கங்க, இந்த 26 எலெக்ஷன் தாவேக்கா கேபிடலைஸ் பண்றதுக்குள்ள இந்த வாக்க நான் கேபிடலைஸ் பண்ணி இன்னொரு 5 வருஷம் ஆண்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நிறைய கருத்து கணிப்புகள் நம்ம பார்க்குறோம். நேஷனல் லெவலில் எடுக்கிறாங்க, ஸ்டேட் லெவலில் எடுக்கிறாங்க. இப்படி இப்போவும் ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறத பார்க்க முடியுது. அதில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அவங்க சொல்லக்கூடிய அந்த வாக்கு வங்கி, புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு சொல்கிற வாக்கு வங்கி, அண்ணாமலை அவர் பாஜகவினுடைய ஒரு பிரதிநிதியாக பாஜகவுக்கு உள்ளிருந்து செயல்படுவதை விட தனி கட்சி தொடங்குவார் அப்படின்னு இத்தனை விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அந்த கருத்து கணிப்பு யதார்த்தமானதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை அது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுற விஷயமா இருக்கு? என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த கருத்து கணிப்பு அப்படின்றதே நரேஷன் பில்ட் பண்ணுறதுக்காக தான். ப்ரீ போல் அப்படின்றது வந்து அலையன்சஸையோ மக்களோட ஓட்டிங் பிஹேவியரையோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு, போஸ்ட் போல் அப்படின்றது வந்து எப்படியாவது நம்ம சொன்னது நெருக்கமாயிடாதா, நம்மளுடைய அந்த சரிவை காப்பாற்றிக்க மாட்டோமா அப்படின்னு அந்த சர்வே எடுக்கிறவங்களுடைய நிலைப்பாடை தான் நான் பார்க்குறேன். பொதுவாக வந்து இந்த சர்வேஸ் வந்து பெருசாக வந்து உண்மைக்கு நெருக்கமாக கூட இப்போலாம் இருக்கிறது இல்லை. எல்லாருமே வந்து அந்த ப்ரீ போல்ல எப்படியாவது ஒரு நரேஷன் செட் பண்ணலாம். அது கூட்டணி அமைக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை ஓட்டிங் பிஹேவியர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்கலாம். அப்படி ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு தான் எத்தனைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பெரிய பெரிய மீடியா ஹவுசஸ்லாம் சொல்றதே வந்து தப்பாகிறத பார்க்குறோம். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வாஸ் அ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். 300 290 என்னன்னு சொல்லி கடைசியில் ஒருத்தர் 401 அப்படின்னு முடிச்சாரு. 250 தான் வந்துச்சு பாஜகக்கு. ஸோ இது பெருசா வந்து உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. அதே என்னன்னா வந்து முக்கியமா வந்து ஒரு 5 கோடி வாக்காளர்கள் நிர்ணயிக்க வேண்டிய ஒரு சட்டசபை தேர்தலை ஒரு 50,000 பேர், அதிகபட்சம் ஒரு 50,000 70,000 பேரை வச்சு சாம்பிள் சர்வே பண்ணும்போது அது அவ்வளவு கரெக்டா இருக்குமா? இன்னைக்கு இருக்கிற மனநிலை தான் ஒரு வருஷம் கழிச்சு எலெக்ஷன் அப்போ இருக்குமா? ஒரு வெயில்ல ஒரு பஸ் ஸ்டாப்ல நிற்கும் போது ஒருத்தரோட மனநிலை வேறையா இருக்கும். அவரே வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டுனா மனநிலை வேறையா இருக்கும். அவருக்கே அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் வரும்போது மனநிலை வேறையா இருக்கும், பவர் கட் ஆகும்போது மனநிலை வேறையா இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க ஒரே ஈக்குவேட் பண்ண முடியாது. இதுல இருக்கக்கூடிய டிஸ்கிரிபன்சிஸ் நீங்க சரி செய்ய முடியாது. எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓட்டு பூத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி தெருவில் போட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த கட்சிகளுடைய நிர்வாகிகள் அவங்க ஒரு வணக்கம்னா சொல்றது கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஓட்டர் பிஹேவியர். ஸோ இதெல்லாம் ரொம்ப கிராஸா இருக்கும். எனக்கு அதுல பெருசா உண்மைத்தன்மை இருக்கும்னு தெரியல. பட் இதுல இருந்து நம்ம சில நுவான்சஸ் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு அரசியலுக்குள்ள வரும்போது ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது வந்து எங்கேயோ யூஸ் ஆகும் நமக்கு. அது மாதிரி நம்ம வந்து அது கூட இன்டெகிரிட்டிஸ்கிட்ட போகும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். இவரோட அந்த IBPS சர்வேல கூட நிறைய சின்ன சின்ன மைனர் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. மேபி அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், கட்சி தலைவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு பாக்குறேன். அதுல திமுக அதிமுக பத்தி அவர் சொல்றாரு இல்லையா, அவங்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்கும், கடந்த தேர்தல்களை ஒப்பிடும் போது இப்போ அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்றது, அது கிரவுண்ட் ரியாலிட்டியா இருக்கா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலி அவங்க சொல்றது ஓரளவுக்கு அங்கே ஏற்றுக்க முடிய மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 2 பேருமே வந்து தமிழகத்துக்கு நாங்க தான் 2 பங்காளிங்கன்ற நிலைமையில தான் இருந்தாங்க 2021 வரைக்குமே. ஆனா 2 பேரோட கோர் ஓட்ஸுமே வந்து சரிஞ்சிருக்கு. பீக் கோர் ஓட்ஸ்ல இருந்து திமுக ஒரு 4.5% இழந்திருக்காங்க, அஇஅதிமுக ஒரு 10% மேலே இழந்திருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அந்த ஓட்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்க்கும்போது அது கொஞ்சம் கலை யதார்த்தத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. பட் திரும்ப இதுவும் வந்து இன்னைய நிலைப்பாடு தான். திரும்ப இந்த ஒன் இயர் டவுன் த லைன் வரும்போது பாத்தீங்கன்னா இது இப்படியே இருந்துரும் சொல்ல முடியாது. என்னோட கணிப்பு என்னன்னா இன்னும் திமுகவுக்கு கொஞ்சம் சதவீதம் கூட வாய்ப்பு உண்டு. ஏன்னா அதிமுக தவற விடக்கூடிய ஓட்டுகளா அது இருக்கும். ஏன்னா அதிமுக வந்து பாஜக கூட்டணி போனதே கன்சிடர் பண்ணல. இவர் பாஜக அதிமுக தனித்தனியா தான் வச்சிருக்காரு இந்த சர்வே பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் ஜனவரிலேயே ஆரம்பிச்சிருக்காரு. இந்த அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆனது இப்போ ரீசெண்டா மார்ச் எண்ட்ல. ஸோ அப்ப அது பிரிஞ்சிருக்கும் போது வேற மாதிரி இருந்த கணக்கு அதிமுக பாஜக கூட போகும்போது கண்டிப்பா அந்த கணக்கு மாறும். 2+2 அங்க 4 கிடையாது, 0. ஸோ அங்க ஒரு சரிவு ஏற்படும் போது நாங்க வந்து புதுமுகங்களை ஏத்துக்க மாட்டோம், கன்வென்ஷனல் ஓட்டர் பிஹேவியரா ஒன்று இருக்குன்ற பட்சத்தில் மேபி அங்க திமுக ஒரு எட்ஜ் கிடைக்கலாம். அந்த அதர் ஹேண்ட் திமுகவும் இந்த ஒரு வருஷம் செயல்பாடுகள் இருக்கு, நிறைய நல்ல வாக்குறுதிகள் இருக்கலாம், இல்ல ஆன்டி இன்குமென்சி இன்னும் அதிகமாகலாம். அப்படி வரும்போது திமுகவோட ஓட் ஷேரும் மாறதான் செய்யும். ஸோ திரும்பவும் அவங்க சொல்லக்கூடிய அந்த சரிவுன்றது உண்மை, இதுதான் எலெக்ஷனுக்கான நிலைமைன்றதை நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்ததா அதுல பிஜேபி பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினா கூட அவருக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்றாரு.
அது எந்த அளவுக்கு சாத்தியம்? இன்னைக்கு நிலைமைக்கு அண்ணாமலை வந்து பாஜகவில் அவருக்கான ஒரு இடம் இல்லை. நயினார் நாகேந்திரன் முகமா இருக்காரு. அவர் எங்க பொசிஷன் பண்ண போறாங்கன்னு தெரியல. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒருவேளை அவர் அப்படி ஒரு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஷார்ட் டைம்ல அதுக்கான வாய்ப்பே இல்லை. இது வந்து கரெக்டா அந்த ஓட்டிங் அந்த சர்வேயோட மிட்ல அண்ணாமலை வந்து அதான் அஇஅதிமுக பாஜக கூட்டணி போறதும் அண்ணாமலை தலைமையில இருந்து விலக்கப்பட்டு நயினார் வந்ததும் ஒரே நேரில் நடந்தக்கூடிய நிகழ்வு. அப்போ வந்து இவர் வந்து நான் பர்சனலா எப்படி பாக்குறேன்னா அண்ணாமலையோட ஒரு ஃபேனா, ஏன்னா அவரே எப்படிதான் சொல்றாரு, நான் அண்ணாமலை வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த தலைவரா பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. மற்றபடி நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நான் அண்ணாமலையோட ஒரு ஃபேனா, அண்ணாமலை ஒரு தலைவரா பார்க்கக்கூடிய ஒருத்தரா பாக்குறேன். அப்போ அண்ணாமலைக்கு திடீர்னு பாஜக தலைமை பதவியில இருந்து அவர் நீக்கப்படும் போது அதனுடைய ஒரு தாக்கம் தமிழகத்தில் அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்ட பல இளைஞர்கள் இருந்துச்சு. எவ்வளவு பேர் அவங்களுடைய பாஜகவோட அட்டைகள் எடுத்து வச்சதாவும் கார்ல இருந்த அந்த பிளாக் போஸ்ட்ல இருந்து பாஜக கொடி அவுத்துட்டு அண்ணாமலை வந்தாலும் திரும்ப போடுவேன்னு சொன்னதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வாயில வந்ததுதான். அண்ணாமலை போய் தனி கட்சி தொடங்கிட்டோம், அவர் வந்து வரட்டும், அவருக்கு நாங்கள் ஆதரிப்போன்றதெல்லாம் அதோட இன்ஃபுளுன்ஸ் தான் இது. பட் 2.5 months டவுன் த லைன்ல இன்னைக்கு அண்ணாமலை கிட்ட அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறத நம்ம பார்க்கல. நிறைய பேர் சொன்னாங்க அவர் அரசியல் விட்டு போயிடுவாரு, வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுவாரு, இல்ல இங்கே தனி கட்சி ஆரம்பிப்பாங்க. எதுவுமே இல்லை. ஒரு 1.5 மாசம் பிரேக் எடுத்துட்டு திரும்ப வந்தாரு, அமைதியா இருந்தாரு. இப்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா மீடியா ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஓரளவுக்கு இடம் கொடுக்கப்பட்டது அந்த மதுரை மாநாட்டுல. அதனால அதுக்கு பெருசா அண்ணாமலை துணிய மாட்டாரு. ஆனா இதை எப்படி அந்த எடுத்த பிப்ரவரி மார்ச்ல எடுத்த சர்வே எங்க இன்கார்பரேட் பண்றதுன்னு தெரியாம ஏதோ ஒரு இடத்துல புகுத்தி இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலைக்கு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பாஜகல அவரு டேஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு பவர், அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் வேற எங்கேயும் கிடைக்காது. நாளைக்கே பாஜக விட்டு வெளியே வந்தா அந்த ஜெட் கேடர் செக்யூரிட்டி இருக்காது, அந்த சைரன் வச்ச கார் இருக்காது, அவரால் இப்படி டேட்டாஸ் பேச முடியாது, பாதுகாப்பு இருக்கணும், ரெண்டாவது அரசியல் பண்ண காசு இருக்கணும். காசு இருந்ததுன்னா இது எங்கிருந்து வந்ததுன்றதுக்கு சோர்ஸ் இருக்கணும். நிறைய பிரச்சனை இருக்கு, அதனால செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்த விஜய் பத்தியும் அவங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க. டிவிகே இந்த இடத்துல இருக்கோம், இவ்வளவு வாக்குகள் வாங்கும்னு சொல்றாங்க. அது யதார்த்தத்தை ஒட்டி இருக்கிறதா பாக்குறீங்களா? ஆக்சுவலி டிவிக்கு பொறுத்த வரைக்கும் அவர் கணிச்சது வந்து சம்வேர் அரௌண்ட் 80 lakhs vote நான் ப்ரிடிக்ட் பண்றேன். கூட்டணி போகாம இருந்தா இவங்க வந்து இன்னும் அதிகமாகும். 18 இப்போ 12% இருக்கு, 18 to 20% வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்றாரு. இன்னைக்கு கூட்டணியில இல்ல. நாளைக்கு கூட்டணி வந்தா 12% 9% சரியும்னு சொன்னா ஒரு நியாயம். இல்லப்பா அது 15-18 போகும்னு சொன்னா நியாயம். இல்ல அப்படியே இருக்கும் சொன்னா பரவாயில்ல. கூட்டணி போகாட்டி மாறும்னா அது ஒரு ஸ்டேட்டஸ் கோவே இல்ல. போனா மாறும், கூட்டணி போனா குறையுன்றாரு. ஆமா, கூட்டணி போலனா கூடுன்றாரு. இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் ஒரு வகையில பார்த்தா புதிய வாக்காளர்கள் புதுசா ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறவங்க அப்படிதானே எதிர்பார்ப்பாங்க. நீங்க வந்த முதல் தேர்தலே ஒரு கூட்டணின்னு போனா ஏற்கனவே ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ரசிகர்கள் கூட பின்வாங்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுதான் இப்ப நான் என்ன சொல்றேன், கூட்டணி போனா குறையும்னு சொன்னா அது ஒரு ஏற்புதலா இருக்கும். கூட்டணி போலனா மாறாதுன்னு சொன்னா அது ஏற்புதலா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஸ்டேட்டஸ்க்கு வந்து கூட்டணி இல்ல. கூட்டணி போகலன்னா கூடும், போனா எதுவுமே ஆகாதுன்னு சொல்றது வந்து கொஞ்சம் எனக்கு அது வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின்னா இருக்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் பாக்குறேன். அஜெண்டாவோட இருக்கு. அது ஏதோ ஒண்ணு சொல்ல வராரோ, திரும்ப வந்து விஜய் கூட்டணிக்குள்ள போயிடக்கூடாதுன்றது இவருக்கு செட் பண்ண அஜெண்டாவோ இல்ல இவர் மனசுல அப்படி தோணுதோ அப்படின்னு பாக்குறேன். அந்த அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டம் அந்த ஜனவரி பிப்ரவரியில கட்சி ஆரம்பிச்சோன்னா நாங்க 1 கோடி மெம்பர்ஸ் கிட்ட வந்துட்டோம்னு சொல்லும் போது அது ஓரளவுக்கு வெரிஃபைட் டேட்டாவா இருந்த போது எல்லாரும் அந்த 1 கோடி வாக்காளர்கள் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அந்த 1 கோடியை இவர் 5 கோடியோட ஈக்குவேட் பண்ணி ஒரு 12% சொல்றாரு. இன்னும் தாவேகா காலத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கல. வேலை செஞ்சா அது இன்னொரு 18-20% ஆகும். எனக்கு இதுக்கு 1 லட்சம் பேர் சர்வே எடுத்து இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா சொல்லியிருந்தாலே இந்த நம்பர் சொல்லியிருக்கலாம். பட் சர்வே நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் இன்ட்ரிகியூட்டிவ்ஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல தான். எல்லாத்துலயும் ஒரு வேல்யூபிள் பாயிண்ட் இருக்கிற மாதிரியும் அதை சுத்தி ஒரு நரேஷன் இருக்கிற மாதிரியும் இதுலயும் ஒரு வேல்யூபிள் பாயிண்ட் இருக்கு, அதை சுத்தி ஒரு நரேஷன் இருக்கு. தாவேகா கூட்டணிக்கு போகக்கூடாது, அட் எனி காஸ்ட் விஜய் தனியாவே நின்று திமுக எதிரில் இருக்க ஒரு ஓட்டை சிதறடிக்கணும், அந்த 3வது இடத்துக்கு பாஜக ஒரு காம்படிஷன் வந்துடக்கூடாது, 2வது இடத்துல இருக்கிற அதிமுக ஒரு காம்படிஷனா தாவேகா வந்துடக்கூடாதுன்றது நான் அஜெண்டாவா பாக்குறேன். ஓகே, அதுல தாவேகா வந்து தனித்து போட்டியிடணுமா இல்ல கூட்டணியோட போகணுமான்ற விஷயங்களையும் நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க. 2 தரப்பையும் சப்போர்ட் பண்றாங்க, ஒவ்வொரு தியரி சொல்றாங்க. உங்களுக்கு இப்ப இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்கும்போது இந்த 2 கூட்டணிகளை பார்க்கும்போது 2026ல விஜய் எந்த மாதிரியான ஒரு முடிவெடுப்பது சாதகமா இருக்கும்னு தோணுது? எந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பர்சனலா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. கிட்டத்தட்ட கட்சியோட நிலைப்பாடும் அதை நோக்கி போற மாதிரிதான் எனக்கு ஒரு சமிகைகள் தெரியுது. விஜய் தனியா போட்டியிடலாம் அல்லது விஜயின் தலைமையில் தாவேகாவின் தலைமையில் ஒரு கூட்டணி, அது வந்து ஜூனியர் பார்ட்னர்ஸா பல பேரை சேர்த்துக்கலாம். விச் மீன்ஸ் திமுக பாஜக என்னைக்குமே கிடையாது கொள்கை எதிரி அரசியல் எதிரி, அதிமுகவோட போக தேவை கிடையாது தாவேகா அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அதைத்தான் வந்து ரீசெண்டா வந்து அருண்ராஜ் ஐஆர்எஸ் சார் கூட உங்க இன்டர்வியூல சொல்லியிருந்தார், அதுகிட்ட போக வேண்டாம். ஏன்னா
நாங்க வந்து இன்னொருத்தர் வந்து சிஎம் ஆக்கிறதுக்கு வரல விஜய் சார் தான் இங்க சிஎம். அப்ப விஜய் சார் சிஎம் கேண்டிடேட்னா ஜூனியர் பார்ட்னர்ஸ்க்கு மட்டும் தான் தாவேக்கால இடம் இருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவா. அதுல ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, இப்ப இங்க திமுக அதிமுக மாதிரி ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட ஒரு கட்சி கூட்டணி வைக்குதுன்னா அது வேற மாதிரி பார்ப்பாங்க. அதை தவிர்த்துட்டு மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்தா அது மக்கள் நல கூட்டணி 2.1 சொல்லிட மாட்டாங்களா ஈஸியா? ஆக்சுவலி இதுதான் வந்து சேஞ்ச். அதாவது நான் வந்து நிறைய இடங்களை சொல்லியிருக்கேன் முன்னாடிலாம், கேப்டன் எந்த இடத்துல மிஸ் பண்ணாரோ அந்த இடத்துல இருந்து விஜய் ஸ்டார்ட் பண்றாரு. மக்கள் நல கூட்டணி தான் கேப்டனோட சரிவா நான் பாக்குறேன். அந்த ஒரு கூட்டணி வந்து ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகல, அதவே விஜய் கரெக்டா பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துல இருந்து தமிழக அரசியல் தொடங்கும். 2016 தமிழக அரசியல்ல பல முக்கியமான முடிவுகள் எடுத்தது. கலைஞர் திரும்பவும் முதல்வர் ஆக முடியாம போய் எதிர்கட்சி தலைவராகவே இருந்து அவர் மரணிச்சது. ஜெயலலிதா அம்மையார் வந்து எம்ஜிஆரை விட ஒரு பெரிய மார்ஜின்ல ஜெயிச்ச கொஞ்ச நாள்லயே அவங்க வந்து உடல்நலை குறைவால இறந்தது. கேப்டன் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு அதுக்கப்புறம் சோபிக்காம காணாம போனது. இது எல்லாமே 2016 தேர்தலில் தான். அந்த இடத்துலயே பொலிட்டிக்கல் சினாரியோவை சீஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து விஜய் தொடர்றாரு அப்படின்றத நான் பாக்குறேன். கேப்டன் தப்பு விட்ட தருணமா தான் அது இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் மட்டும் சொல்றேன். அஇஅதிமுக அன்னைக்கு வந்து பீக்ல இருக்காங்க. 2011 கம்பேர் பண்ணும்போது திமுக அன்னைக்கு ரைஸ்ல இருக்கிறாங்க. 24 சீட்டுக்கும் 197 சீட்டுக்கும் ஒரு வித்தியாசம் தான் அந்த ரைஸ். ஆனா இன்னைக்கு திமுக ரைஸ்ல இருக்கிறாங்க, பீக்ல இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்க போறது ஃபால் தான். ஏன்னா அந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி கர்வ்ல பீக் ரீச் பண்ணியாச்சு. ஆனா அதிமுக ரைஸ்க்கு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு கம்மி. அதிமுக பார்ட்டியாவே டிமினிஷிங்ல இருக்கிறாங்க. அப்ப அந்த 2வது இடத்துக்கு ஆல்ரெடி ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம் கிரியேட் ஆயிருக்கு. அந்த வேக்யூமை யாருமே லிட்டரலா கேபிடலைஸ் பண்ணிக்க முடியல. கமல்ஹாசன் வந்தாரு, முடியல. ரஜினிகாந்த் சார் வருவார்னு சொன்னாங்க, வரல. அண்ணாமலைன்னு ஒருத்தர் பாஜக இறக்கி விட்டாங்க, அவரால் அதை பண்ண முடியல. ஏகப்பட்ட தலைவர்கள் அதை ட்ரை பண்ணியும் இன்னைக்கு அந்த 2வது இடத்துக்கான வேக்யூம் இருக்குதான் செய்யுது. அப்ப அந்த 2வது இடத்துக்கு விஜய் போய் உட்கார்றாருன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா த்ரஸ்ட் மட்டும் தேவைன்னா அதை இந்த கூட்டணிகள் மேபி பண்ணலாம். அவங்க அப்படி ஒத்துவராத கூட்டணிகளா இருந்தா கூட்டணியே தேவையில்ல, தாவேக்கா தனியா போனாலே அந்த இடம் கேரண்டி ஆயிடும். திமுகக்கு மாற்றா தமிழகத்தின் பிரைம் போர்ஸா வருவாங்கன்னு நான் பாக்குறேன். இதை நோக்கி தான் தாவேக்காவும் பயணிக்கிறதா நான் பாக்குறேன். ஸோ தட் வில் பி ஆல் டுகெதர் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். திமுகவை பத்தி இந்த சர்வேல சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு திமுக வந்து ஒரு வருஷம் முன்னாடியே எலெக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் வந்து இன்னைக்கு அவருடைய பொசிஷன்ல இருந்து எலெக்ஷன் ஒர்க்கை அவ்வளவு வேகமா பண்றாரு. உடன்பிறப்பே வான்னு சொல்லி தொகுதி பொறுப்பாளர்களை சந்திக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணும்போது ஒரு பக்கம் அவங்களுடைய ஒர்க், இன்னொரு பக்கம் அவங்க ஒவ்வொரு மீட்டிங்லயும் வைக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் திமுகவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும், எதிர்ப்பு மனநிலை இருக்குன்னு சொன்னாலும், இப்படி என்ன விஷயங்களை சொன்னாலும் அவங்களுடைய கூட்டணி பலம் ஒரு பக்கம் அப்படியே இருக்கு. அவங்களுடைய தேர்தல் வேலைகளில் காட்டக்கூடிய வேகம், இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு எளிதா திமுகவை வந்து ஒருத்தர் வீழ்த்திட முடியும்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அப்படி அவ்வளவு எளிது கிடையாது திமுக வீழ்த்துவது. ஆனா ஒரு படம் எப்ப சுவாரஸ்யமா இருக்கும்னா வில்லன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரோ அதை பொறுத்து தான் படம் சுவாரஸ்யமா இருக்கும், அவ்வளவு பெரிய ஹிட் ஆகும். ஸோ ஒரு பக்கம் இந்த இடத்துல தாவேக்காவோட அஜெண்டாக்கு ஆன்டகனிஸ்டா திமுக இருக்கும்போது தே ஆர் ஸ்ட்ராங். ஸோ த காம்படிஷன் இஸ் கோயிங் டு பி டஃப் அண்ட் ஹேண்ட்ஸம். அது ஒரு பக்கம் வச்சிருங்க. இந்த கூட்டணி கணக்குகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இல்ல அது அப்படி இல்லை. கம்யூனிஸ்டுகள் போர்க்கொடி தூக்குறாங்க. விசிகா அண்ணன் வந்து கண்டிப்பா அதிக சீட்ஸ் கேட்டு போர்க்கொடி தூக்குறாரு. கூட்டணி மட்டும் இல்ல, கூட்டணி ஆட்சிக்காக இடம் இருக்குன்னா அதுக்கு எவ்வளவு சீட் வாங்கணும்ன்ற கேள்விக்குறிகள் வரும்போது விசிகாவோட பொலிட்டிக்கல் நிஷை பாதிக்காத அளவுக்கு ஒரு சீட் ஷேரிங் வாங்கணும். இப்ப இவங்க 2 பேரும் கேட்கறதே பார்க்கும்போது காங்கிரஸ் கம்முன்னு இருக்கிறதே இங்க டவுட்டா இருக்கு. அவங்க எவ்வளவு ஒருத்தர் பேசியிருக்காரு, கேட்கறாங்க வைக்கோன்னு எல்லாருமே பேசுறாங்க. ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு வழக்கமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. இதெல்லாம் இப்படி பேசுவாங்க, கடைசியில் அங்க போய் உட்காரும் போது 50, 40 ஆகும், 30 ஆகும், ஒரு நம்பருக்கு வந்துருவாங்க. திமுகவுக்கும் தெரியும் இவங்க கேட்பாங்கன்னு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். சும்மா அவங்க இப்ப வெளியில பேசக்கூடிய இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்னைக்கு பேசின எல்லாருமே நாளைக்கு இதை மறுத்துருவாங்க. இல்லங்க தலைமை முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை வச்சு மட்டுமே நம்ம அப்படி சொல்லிட முடியுமா இந்த கூட்டணி பலவீனமா இருக்கு, இல்ல பலவீனம் ஆயுதம்? இதை வச்சு மட்டுமே நான் சொல்லல. இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி நெகோசியேஷன்ஸ் வரும்போதோ இல்ல மக்களோட அந்த கட்சிகள் இந்த நீங்க சொல்லக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களோட எதிர்பார்ப்புகள் வெளியில வரும்போதோ அவங்களுக்கு தாவேக்கா மாதிரியான ஒரு அடுத்த ஆப்ஷன் இல்லை. இன்னைக்கு அதோடைய ஒரு ஆப்ஷன் வரும்போது ஆட்சியில் பங்கு கொடுக்கிறோம்னு சொல்லி ஒரு எட்ஜ் எடுத்துக்கிட்டு இந்த 6 மாத கால பயணத்துக்கு அப்புறம் திமுக டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு கோர் ஓட் பேங்கோட தாவேக்கா வந்து நின்னா ஏன் இவங்க தாவேக்காவை ட்ரை பண்ண மாட்டாங்க? இல்ல தாவேக்காவை கார்டுல வச்சுக்கிட்டு ஏன் திமுக நெகோசியேட் பண்ண மாட்டாங்கன்னு நான் கேட்கிறேன். இல்ல தாவேக்காவை எப்படி ஒரு ஆப்ஷனா பாப்பாங்க? நீங்க அண்ணா திமுகவாவது ப்ரூவன் பார்ட்டி, இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்காங்க, அவங்க பக்கம் ஒருத்தர் போவாங்கன்னு சொல்றது கூட ஒரு லாஜிக் இருக்கு. டிவிகே பக்கம் போனோம்னா அவங்களுக்கு அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க அரசியல் அனுபவம், அவங்களுடைய பேக்கப் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி வருவாங்க? அவங்க எதை வச்சு வருவாங்க? ஒரு தேர்தலையா சந்திச்சு இவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னா இங்க போனா நம்ம ஜெயிச்சிடலாம், இத்தனை சீட்டு வரும் அப்படிங்கிற கணக்கு இருக்கு. இவர் அன்டெஸ்டட் தானே இது வரையும். இல்ல, நீங்க இந்த இடத்துல தான் நான் ஒரு சின்ன மாற்று கருத்து வரேன்.
நம்ம வந்து இப்ப கன்வென்ஷனல் ஓரியன்டல் பாலிடிக்ஸ்ல இல்ல, நம்ம நியோ பாலிடிக்ஸ்ல வந்துட்டோம். இந்த நியோ லிபரல் எப்படி இருக்குன்னா எல்லாரும் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிப்பாங்க. என் கேள்வி என்னன்னா, 2ஆம் இடத்துக்குள்ள ஒரு வேக்யூம் கிரியேட் ஆயிடுச்சு, அதிமுக டிமினிஷிங்கா இருக்கு, அந்த இடத்த தாவேகா கேபிடலைஸ் பண்ண போது நம்ம ஒண்ணு சொல்றோம். அது இல்ல நீங்க சொல்ல முடியாது. இப்ப நமக்கு இது தெரியுதுன்னும் போது பார்ட்டி லெவல்ஸ்ல தெரியாம இருக்காது. யாருமே காலம் பூரா 6 சீட்டு வாங்கி 4 சீட்டு ஜெயிக்கிற கூட்டணி கட்சியாவே இருக்கணும்னு நீங்க கட்சி ஆரம்பிக்கல. அது மதிமுகவா இருந்தாலும் சரி, விசிகா இருந்தாலும் சரி. அப்ப நமக்கு ஒரு வளர்ச்சி வேணும். தமிழகத்துக்குள்ள நம்ம ஏன் ஜூனியர் பார்ட்னராகவே இருக்கணும்னு காங்கிரஸ் யோசிச்சாலோ இல்ல இந்த கூட்டணி கட்சிகள் யோசிச்சாலோ வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு கேம்ப் இருந்ததுன்னா why wouldn't they choose thatன்னு கேட்கிறேன். ஏன்னா நீங்க சொல்ற இந்த கூட்டணிகள் எல்லாமே 2016 மதிமுக விசிகா எல்லாரும் விஜயகாந்த் சார் கூட இருந்தாங்க. 2011 எலெக்ஷனை தொடர்ந்து 14 பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட திமுக பெருசா ஒரு பிடிவாதத்தில் தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நடந்தக்கூடிய அரசியல் விஷயங்களால. சோ எல்லா கூட்டணிகளும் சப்ஜெக்ட் டு கொலாப்ஸ். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் தாவேக்கான்ற ஒரு ஆப்ஷன் இவ்வளவு நாள் இல்ல, இப்போ வந்தா வாட் வுட் ஹேப்பன் அப்படின்றதா கூட்டணி கணக்கு. இது ரெண்டுத்தையும் தனித்தனியா வச்சிருவோம். இன்னைக்கு திமுக ஒர்க் பண்றதுக்கான பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஜக பத்தி ஒரு விமர்சனம் சொல்லுவாங்க திமுக. நான் எப்பயுமே பாஜக வந்து எலெக்ஷன் இயர் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வேலை பார்ப்பாங்க, மீதி 4 வருஷமா அந்த எலெக்ஷன் வேலைக்கு ரெடி ஆவாங்க அப்படின்னு. இப்ப திமுக மட்டும் என்ன பண்றாங்க, இன்னும் 1 வருஷம் ஆட்சி இருக்கு, இப்பவே வந்து மக்களை நோக்கி பயணம், நிர்வாகிகள் நோக்கி பயணம், இளைஞர்கள் நோக்கி பயணம் ஆரம்பிச்சிட்டாரு முதல்வர். இந்த 1 வருஷத்துக்கு எங்களுக்கு யார் முதல்வர், எங்களுக்கு யார் வேலை செய்வா, எங்களுக்கு யார் எங்களை பார்த்துப்பான்னு கேள்வி ஒரு பக்கம் நடக்குது இல்லையா? அரசாங்க பணிகள் நடக்காம அதிகாரிகளால நடக்குது, முதல்வரால நடக்கலன்றதா இங்க வருத்தம். எப்பயுமே சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த ஆட்சி வந்து அரசு அதிகாரிகள் நடத்தும் ஆட்சின்னு. இந்த காலகட்டத்துல அது ரொம்ப பட்டவர்தனமா அதான் நிலைமையோ, இது வரைக்கும் எதிர்கட்சிக்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப நிஜமா அதுதான் நிலைமையோ அப்படின்னு நமக்கு நினைக்க. முதலமைச்சர் வந்து வெறும் கட்சி கூட்டங்கள்லயும் தேர்தல் ஆலோசனை கூட்டங்கள்ல மட்டும் கலந்துக்கிட்டா நீங்க சொல்றதா ஏத்துக்கலாம். நம்ம இந்த வாரம் அடுத்த வாரம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல்ல அவர் தொடர்ச்சியா வந்து அரசு நலத்திட்டங்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது, இல்ல ஆய்வு கூட்டங்களுக்கு போறாரு, புதிய திட்டங்கள் தொடங்கி வைக்கிறாரு. அது முதலமைச்சர்களுக்கும் சரி, அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டங்கள்ல பண்றாங்க. நம்ம அப்படி பொதுப்படையா சொல்லிட முடியுமா? சரி, ஓகே, உங்க மனசுக்கு வேணாம் நான் சொல்றேன். முதல்வர் வேலை நல்லாவே பாக்குறாரு. ஆனா இந்த எலெக்ஷன் ஒர்க்ல பிரிசைஸா ஒண்ணு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இளைஞர்களை நோக்கி ஏகப்பட்ட திட்டங்களை தாண்டி இன்னைக்கே வாக்காளர்களை அட்ராக்ட் பண்றதுக்கும் கன்சாலிடேட் பண்றதுக்கும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம்ன்றது 2 விஷயம் நான் பாக்குறேன். ஒண்ணு வந்து இந்த சர்வேல சொல்லியிருந்தாங்க, 2024 2.5 கோடி 2.4 கோடி வாக்காளர்கள் அண்டர் 30. அது வந்து ப்ரூவன் ஃபேக்ட், ஓட்டு போட்டவங்க நம்பர்ஸ். இன்னைக்கு புதுசா 1.15 crore புது வாக்காளர்கள் வந்திருக்கிறாங்களா. கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர் புது வாக்காளர்கள். வரக்கூடிய 5.5 கோடி வாக்காளர்ல 3.5 கோடி பேர் புதுசா ஓட்டு போட போறவங்க. ஐ மீன் 30 வயசுக்கு உள்ள ஓட்டு போட போறவங்க. இந்த வாக்கு என்ன செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கு. இந்த வாக்கு கேபிடலைஸ் பண்றதுக்கு எந்தெந்த கட்சியில் யார் யார் இருக்காரு நீங்களே சொல்லுங்க. திமுகல உதயநிதி ஸ்டாலினோட ஸ்டாலின் தான் இன்னைக்கு முதல்வர் வேட்பாளர். முதல்வர் ஸ்டாலினால இந்த 3 கோடி வாக்காளர்களை ஈர்த்திட முடியுமா? அதிமுக அப்படி ஒரு தலைவராவது இருக்காங்களா? பாஜக இருந்த அண்ணாமலை அவர்களையும் புறம் தள்ளி நீங்க நயனார் இன்னொரு சீனியர் கேண்டிடேட் வச்சு மட்டுமே சொல்றீங்களா? அவங்க ஒரு 70 வயசு தொட்டவர்கள்னா அவங்க இளைஞர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி? இல்ல நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொன்னேன்னா, ஏற்கனவே எம்ஜிஆர் 70 வயது இருந்த போது இந்த இளைஞர்களை ஈர்த்தவர் அவரு. இன்னைக்கு இந்த இளைஞர்களை யார் ஈர்த்து இந்த கட்சிகளுக்குள்ள கொண்டு போய்கிட்டு இருக்கா? இந்த இளைஞர்கள் யாரை தலைவரா பாக்குறாங்க, யார் அவங்க வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியுது, யாரு கூட அவங்களால பயணிக்க முடியுது, யார் கையில கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்படி பார்த்தா நீங்க இப்ப 2021 எடுத்துக்கிட்டாலும் 2019 கமலஹாசன் பிக் பாஸ் மூலமா யங்ஸ்டர்ஸ் கிட்ட அவ்வளவு பாப்புலரா இருந்தாரு. இளைஞர்களுக்கு தெரிந்தவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அன்னைக்கு இருந்த முதல்வர் எதிர்கட்சி தலைவரை விட கமலஹாசன் வந்து நெருக்கமான ஒரு முகமா கூட இருந்திருக்கலாம். அவரை மக்கள் தேர்ந்தெடுக்கலையே. அரசியல் வரும்போது நம்ம யாருக்கு ஓட்டு போட்டுறதுல கிளியரா இருக்காங்களே. இல்ல இதை நான் கொஞ்சம் சொன்னா அவர் வருத்தப்படுவாரு, ஆனா அவர் பார்க்க மாட்டேன்ற நம்பிக்கையில சொல்றேன். பிக் பாஸ் மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கும் டிஆர்பி ஈர்க்கிறதுக்கும் இந்த மாதிரியான ஒரு அரசியல் பயணத்துல இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கும் there is a mild difference. அவர் அதை பண்ணும் போதே பிக் பாஸ் எப்படிங்க ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாரும்? ஒரு அந்த பேர் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, ஒரு தரம் தாழ்ந்த கலாச்சார சீர்கேடா அங்க உட்காந்துட்டு பஞ்சாயத்து பண்றது எல்லாம் மீம் அண்ட் ட்ரோல் மெட்டீரியலா தான் இருந்துச்சு. ஒரு அரசியல் பயணம் வேற. பட் எனக்கு என்னன்னா, நீங்க சொல்றீங்க இல்லையா, நல்ல தெரிந்த முகம், அறிமுகமான முகம், இளைஞர்களுக்கு யார் தெரியும் அப்படின்னா கமலஹாசன் பிக் பாஸை தாண்டி அன்னைக்கு ஒரு ஆக்டராவும் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கதான் செய்யுது. விஜயும் அவரையும் நான் ஒப்பிடல, பட் ஆக்டரா வந்து நோன் ஃபேஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.
நான் என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, வெறும் அது மட்டும் போதுமா இளைஞர்களுடைய ஓட்டு வாக்குகளை வாங்குவதற்கு? அப்படி ஒரு முகம் இருந்தா போதும்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, நான் அந்த முகம் அப்படிப்பட்ட முகமே இல்லைன்னு சொல்றேன். இந்த முகம் வந்து எந்த அஜெண்டால வராங்க, எனக்கு இவர் ஏன் என் தலைவர், இன்னும் இருக்கக்கூடிய 20-25 வருஷம், இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் டைம் வாக்காளர்களோ 30 வயசுக்கு உட்பட்டவங்களோ, நம்ம ஒரு 55 வயசு வரைக்கும் 60 வயசு வரைக்கும் ஓட்டு போட போறோம்னா, இந்த 25 வருஷம் இந்த தமிழ்நாட்டை அடுத்த செக்மெண்ட், அடுத்த ஆள் வரணும் இல்லைங்களா? இந்த ரிலே ரேஸ்ல அடுத்த லெக்குக்கு ஒருத்தர் ஓட வரணும். அடுத்த லெக்குக்கு ஒருத்தர் வந்தாச்சு. ஏன்னா மாறி மாறி இருந்த 2 லெக்ல ஒரு லெக் அவுட்டு, இன்னொரு லெக் வந்து ரொம்ப வீக்கா இருக்குது, பழுதுபடுது, ஆன்டிகமிச்சு அதிகமா இருக்கணும் போது ஒரு மாற்றத்துக்கு ஒரு வழி வகுக்கும். இதை வந்து நீங்க நம்பர்ஸா என்கிட்ட எம்பரிக்கல் டேட்டா கொடுனாக்கா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துக்கு சொல்லக்கூடிய டேட்டா எலெக்ஷன் நம்பர்ஸ் நம்ம கிட்ட கிடையாது. ஆனா உள்ளூர ஒரு உணர்வு இருக்கும் இல்லைங்களா? நம்ம மக்களை சந்திக்கிறோம், அந்த கட்சியோட செயல்பாடுகளை எப்படி மக்கள் ஏத்துக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்கன்னு போது இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது there is a huge opportunity for தாவேகா. நான் சொல்றேன், மேபி இது தோத்து போலாம், இந்த அனுமானங்களை திமுகவுடைய சாமர்த்தியங்கள் தோக்கடிக்கலாம். ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இளைஞர்களுக்கு வழிகாட்டியா யார் ஒருத்தரால இந்த பெரிய யூத் ஓட் பேங்கை கேபிடலைஸ் பண்ண முடியும்னா அது விஜய் தான். ஏன்னா மத்த எந்த கட்சியிலும் அந்த மாதிரி ஒரு தலைவர் சொல்ல முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். பாஜக அண்ணாமலை ஓரளவுக்கு பண்ணாரு, பட் அதால கன்டினியூ பண்ண முடியல. இன்னைக்கு அவர் தலைவர் இல்ல. சீமானனுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கு, பட் அவரோடது வந்து வேற மாதிரியான பிஹேவியரா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பேசிஸ்ல ஒர்க் ஆகுது சீமானனோட ஓட் பேங்க். அதிமுக அப்படி ஒரு தலைவரே கிடையாது, இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு ஒரு தலைவர் கூட கிடையாது அந்த இடத்துல. திமுக ஒருத்தரை இறக்கி விட்டும் அது பயன் பெறல. அதனால முதல்வரே பல இடத்துல துணை முதல்வர் கடிஞ்சிக்கிறாருன்னு நியூஸ்ல பாக்குறோம். சோ இந்த இளைஞர்களை ஈர்க்கும் ஒரு பெரும் வேலை எல்லாரும் செஞ்சு தோத்துட்டாங்க. தாவேக்காக்கு மட்டும் இன்னும் அந்த வேலை பாக்கி இருக்கு. சோ வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஒருவேளை தாவேக்கா வேலை சுணக்கமா இருந்தா அதுல ஒரு இழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனா ப்ராஸ்பெக்டஸ் வழி பார்க்கும்போது அதிக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு இன்னொரு ப்ரூஃப் ஒண்ணு சொன்னா கரெக்டா இருக்கும். தாவேக்காக்கு இதுல அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால தான் முதல்வர் 1 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சு இளைஞர்களை எப்படியாவது, ஏன்னா இளைஞர்கள் ரெண்டா பிரிச்சுக்கலாம், ஒன்னு ஃபாலோவர்ஸா மாத்துறது, இன்னொன்னு ஒரு எலெக்ஷனுக்கான ஓட்டா மாத்துறது. எப்பா நீங்க தாவேக்காவை ஃபாலோ கூட பண்ணிக்கங்க, இந்த 26 எலெக்ஷன் தாவேக்கா கேபிடலைஸ் பண்றதுக்குள்ள இந்த வாக்கை நான் கேபிடலைஸ் பண்ணி இன்னொரு 5 வருஷம் ஆண்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி 6 மாத காலத்துல தாவேக்கா ஒர்க் நல்லா இருக்கும் பட்சத்தில் திரும்ப அதெல்லாம் ரீகெயின் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்றேன். சர்வே பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ புசி ஆனந்த் வச்சிருந்த சில குற்றச்சாட்டுகள் நேற்று சில பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்காரு. அதுவும் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. அதில் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு மேடைக்கு போயிருந்தேன், நான் போய் இறங்கின உடனே அங்கே பவர் கட் பண்ணிட்டாங்க, கேட்டால் மேலெடுத்து உத்தரவுன்னு சொல்கிறாங்க. புசி ஆனந்த் பேசுவதை ஒரு கூட்டம் பார்த்து அதனால் ஒரு தாக்கம் ஏற்படும், இவரை நம்ம தடுத்து வைக்கணும்னு நினைக்கக்கூடிய இடத்துலையே இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்குது. அவர் சொல்கிற குற்றச்சாட்டை வந்து நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணுமான்னு கேட்குறேன். ஆளும் கட்சி இதை இறங்கி செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஆனா பேசிக்கலா வந்து களத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா மைக்ரோ பீப்புள். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வேலைகள் நடக்கிறத வந்து நம்ம கள இடத்துல பார்த்துருக்கிறோம். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகா புரியும். அஇஅதிமுகவுடைய வாக்காளர்களா இல்ல தொழிற்சங்கத்தை சேர்ந்த இந்த லைன்மேன் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் இப்ப திமுக இப்ப ஆட்சியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்பப்போ லைனை கட் பண்ணுவாங்களாம். ஏன்னா நமக்கு யார் மேல கோவம் வரும், நமக்கு ஏஐ தெரியுமா லைன்மேன தெரியுமா, என்னப்பா பண்றாரு ஸ்டாலின் ஒரு கோவம் வரும் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து சிறுக சிறுக வந்து வேலை செய்யும். மக்களோட அந்த சைக்காலஜிக்கல் இம்பாக்டுக்குள்ள ஓட்டர் பிஹேவியரை ஆல்டர் பண்ணுமா. இது வந்து இவங்க தெரிஞ்சு பண்றது கிடையாது. தெரியாம ஒரு கோவத்திலயோ இல்ல ஒரு ஏஐ வந்து திமுக காரரா இருப்பாரு, அவர் திமுக போஸ்டிங் போட்டிருப்பாங்க, லைன்மேன் அஇஅதிமுக வேற கட்சியா இருந்தாங்கன்னா நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யணும்னு பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் கூட ஓட்டர் பிஹேவியர்ல சின்னதா ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஏற்படுத்தும் சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்க போற இடத்துல அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேபி திமுக ஒரு கோர் ஃபேன்ஸா இருந்து என்ன இந்த பசங்க இவ்வளவு பண்றாங்களேன்னு ஒரு சின்ன காழ்ப்புல பண்ணலாம். இதை பண்ணவே மாட்டாங்க, என்னங்க திமுக எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கும் இல்லங்க. இது முதல்வரே பிளான் பண்ணி ஆனந்த் சார் எங்க போறாங்க பவர் கட் பண்றாருன்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாமே பாத்தீங்கன்னா மைக்ரோ ஈவென்ட்ஸ் அங்கங்க நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு இடத்துல நடக்குதுன்னு அவர் சொல்லும் போது அதை நம்ம வந்து என்னங்க இப்படி பேசுறதுன்னு சொல்ல முடியாது. அதோட கலை யதார்த்தத்தை வந்து முதல்வர் தான், இது விஜய் சாரோட வேலை இல்ல, முதல்வரோட வேலை. ஐபியை வச்சு இன்டெலிஜென்ஸ் என்னப்பா நிஜமா ஏதாவது பண்றானுங்களா கரெக்டா பாருங்க, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, ஜனநாயகமா வராங்க, அந்த அரசியலுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், இப்பெல்லாம் பண்ணா இன்னும் நமக்கு அது ஆன்டி இன்கம்பன்சி அதிகம் படுத்தும் சொல்லி பண்ணாருன்னா அது ஆரோக்கியமா இருக்கும். பட் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நான் புறந்தள்ள மாட்டேன், நடக்கும், நானே பார்த்தேன். ஓகே, அடுத்ததா அவர் புசி ஆனந்த் சம்பந்தப்பட்ட விஷயமே, அவர் காலில் எல்லாம் விழுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அதை பத்தியும் ஒரு மேடையில அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. என் காலில் யாரும் விழாதீங்க, விழுந்தா ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு
இதை வந்து ஒரு அரசியல்ல இருக்கக்கூடிய அழுத்தத்தினால் அவர் எடுத்த முடிவுன்னு பாக்குறீங்களா, இல்ல தாவேகா அப்படியான ஒரு கட்சி? ஏன்னா தாவேகா மேல இன்னொரு விமர்சனம் வருது. இதுல இருந்து நான் அதுதான் ஒரு கேள்வியா வைக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப ஒரு ஒற்றை முகத்தை முன்னிறுத்தி எல்லாம் இருந்துச்சோ, அவங்களுக்கு அடுத்து சசிகலா மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்களோ, அதே மாதிரியான ஒரு அப்ரோச் இங்க இருக்கு. இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை, அரசியல் கட்சிக்கும் நல்லது இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க இல்லையா? இந்த அப்ரோச்சையும் அவருடைய ரியாக்ஷனையும் எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி எனக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டீங்க. நீங்களே கேள்வி பதில் சொல்லிட்டீங்க. நான் பிரிச்சு இப்ப காமிச்சா போதும். ஜெயலலிதா அம்மையார் இல்ல எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது அஇஅதிமுக எப்படிப்பட்ட ஒரு கேரிஷ்மா பேஸ்டு லீடர் பேஸ்டு பார்ட்டியோ, அதே போல தாவேக்காவும் ஒரு லீடர் பேஸ்டு பார்ட்டி. அங்க சென்ட்ரலைஸ்டு ஒரு முகம் தான். அந்த ஒரு முகத்துக்காக அந்த முகத்தை முதல்வர் ஆக்குறது அந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருடைய வேலை. அவருக்காக தான் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. இது வந்து ரெண்டுமே சிமிலரான ஒரு செக்மெண்ட்ல இருக்கும். ஆனா அட் எனி காஸ்ட் ஜெயலலிதா அம்மையாரோட அஇஅதிமுக மாதிரி தாவேக்கா மாறிடக்கூடாது. அந்த தலைவரா பாக்குறதுக்கும் கடவுளா வழிபடுறதுக்கும் பேரை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் சொல்லுவாங்க தெரியுமா? பொன்மன செல்வி, காவேரி மீட்ட தாய், அத மாதிரிலாம் சொல்லி கொண்டு வந்து பேரை சொல்றதுக்கு நமக்கு டயர்டா அந்த நியூஸ் பாக்குறதுக்குள்ள ஒரு யூடியூபர் 10 செகண்ட் தள்ளி விட்டுலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமைங்க வந்துடக்கூடாது. அந்த அம்மா காலை பார்த்தா காலில் விழுறது, காலை பார்க்க முடியல டயர்ல விழுந்து கும்பிடுற மாதிரி அதெல்லாம் நடந்துட வேண்டாம். நம்ம இன்னொரு கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டியை பில்ட் பண்றோம். இது அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ள போகக்கூடாதுன்றது அவங்க தலைவருடைய ஒரு கட்டளையா இருந்திருக்கலாம். அதை இவர் சொல்லும் போது இவர் ஸ்டைல்ல சொல்றாரு. அதை சில பேர் எப்பவுமே நான் பாக்குறேன். அவர் ஆனந்த் சார் வந்து சில விஷயத்த வந்து அக்கறையா சொன்னாலும் கூட அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் சரியாதான் புரியுது. அவர் திட்டினா கூட எங்க அண்ணன் எங்க அப்பா திட்ட மாதிரி தான் அந்த பசங்க பாக்குறாங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அது புரியல. மேபி நமக்கு அந்த கனெக்ட் இல்ல. ஆனா என்னெல்லாம் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டியா தான் இது வருது. அங்க அஇஅதிமுக நடந்த தப்புகள் தாவேக்கால நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மேபி அதுக்கான முன்னெடுப்புகளா தான் இது இருக்குன்னு பாக்குறேன். அது இன்னும் கொஞ்சம் பொலைட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். ஏன்னா அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒட்டுமொத்த தமிழகத்தாலையும் பார்க்கப்படுது. அது அவருக்கு புரியலையா, இல்ல அவர் வந்து அவர் ஃபேமிலிக்குள்ள ஜாலியா இருக்கு பாரு பேசுறாரான்னு தெரியல. அவர் வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது தாவேக்காவின் வார்த்தைகளா பார்க்கப்படுது அப்படின்றது ஒரு சின்ன டேக்அவே தாவேக்காக்கே. திமுக அவங்க தேர்தல் பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது தொகுதிகளை கலர் வாரியா பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒர்க் பண்றாங்க. திமுக ஒரு அரசியல் கட்சியா இதை செய்யறதும் அதிமுக எல்லாருமே பண்ணதான் செய்வாங்க. பட் திமுக இவ்வளவு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எதை உணர்த்துது? ஆக்சுவலி நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லையா, இந்த வாக்காளர்களுக்கு எல்லாம் வந்து திமுக எவ்வளவு ஒர்க் பண்றாங்கன்னா அப்போ தாவேக்கா அதுக்கு எவ்வளவு கவுண்டர் எஃபர்ட் போடணும்னு. இது வந்து அப்படியே வைஸ் வெர்சா. தாவேக்கா எவ்வளவு ஒரு த்ரெட்டனிங் கொடுத்து இருந்தா திமுக ஒரு வருஷம் முன்னாடி வேலையை ஆரம்பிச்சு தொகுதி வாரியா பிரிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியா பாக்குறேன். ரொம்ப ப்ரிசைஸா 234 தொகுதியும் கலர் வாரியா பிரிச்சு ஒரு கலருக்கும் தனித்தனியான வேலைப்பாடு பொறுப்பாளர்கள் நியமிச்சு வேலை நடக்க போதுங்களாம். ஒரு இடத்துக்கும் கொடுக்க போற வாக்கு இன்னும் சொல்ல கொஞ்சம் பச்சையா சொன்னோம்னா, எந்தெந்த இடத்துல வீக்கா இருக்கோ அங்க இப்பவே வேலை பார்க்கறது. ரோடு போடுறதுல ஆரம்பிச்சு, எங்க வீட்டுக்கிட்ட ரோடு போட்டுட்டு இருக்காங்க, ரோடு போடுறதுல ஆரம்பிச்சு யாரெல்லாம் ப்ரிசைஸா டார்கெட் பண்ணி வீட்டுக்கு காசு கொடுக்கணும்ன்ற வரைக்கும் ஃபில்ட்ரேஷன் நடக்க போதான். சோ இது வந்து எதனால இது நடக்குது? இப்ப ரெட்டுன்னு எப்படி சொல்லணும், இது ஒரு கிரிட்டிசிசமா கூட சொல்லலாம். திமுக உருவானதே சிவப்பும் கருப்புக்காக. இன்னைக்கு சிவப்பு அப்படின்றது திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்களை குறிக்கிற நிலைமைக்குன்னா, பச்சைன்றது அதிமுகவோட கலர்னு சொல்லுவாங்க. அப்ப பச்சை திமுக ஓட்டு போட போறாங்கன்னா நம்மளோட பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே மாறிடுச்சுன்றது கிட்டத்தட்ட முதல்வரே ஏத்துக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அது சர்க்காஸ்டிக்கா சொல்லலாம். சோ இப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து இவங்க தேடி பாக்குறாங்கன்னா நமக்கு வெளியில சொல்லிடல. இந்த ஒரு 5 ஆண்டு காலத்துல முக்கியமா இந்த 2024 தேர்தல்ல இவங்க பல இடத்துல பின்னடைவை சந்திச்சும் ஒரு 3-4% வாக்கு வங்கியை இழந்தும் இந்த வெற்றி பெற்றாங்க. அவங்க வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆகி ஜெயிக்கல, வாக்கு வங்கியை இழந்து ஜெயிச்சாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஆன்டி இன்கம்பன்சி பெருசா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ப்ரிசைஸா இன்னும் சொல்லப்போனா பூத் லெவல்ல கூட இறங்கி அவங்க ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதுக்கேற்ற ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கான டஃப் காம்படிஷனா எல்லாரும் இருக்கிறத பர்டிகுலர் தாவேக்கா கொடுக்குதுன்றதை பார்க்க முடியுது. இதுல ஒரு சின்ன வருத்தம் எனக்கு என்னன்னா வந்து ரெட், ஆரஞ்சு, லைட் கிரீன், டார்க் கிரீன் போட்டிருக்காங்க, எல்லோன்றது போடல. ஒருவேளை எல்லோன்றது போட்டிருந்தாங்கன்னா தாவேக்கா எத்தனை சீட் வரும்ன்றது முதல்வருக்கு மட்டும் ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எல்லோக்கு எவ்வளவு ஒர்க் பண்றாங்கன்றதான் தாவேக்கோட வேலையா இருக்கும். இந்த அளவுக்கு எல்லா கட்சியும் ஒர்க் பண்ணாங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு